என் வீட்டை என்ன வச்சு அலங்கரிக்கலாம்? என்னிடம் எதுவும் இல்ல, மீதம் இருக்கிறது. சொப்பனம், எதற்கு நான் ஏங்கினேன்? ஓ, ஒரு குக்கி. இது கடைசியா இருந்ததே சோகமாக இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட முடியும்? அமைதியாக இருங்கள் பெண்களே. இந்த குக்கி எனக்கு சக்தி கொடுத்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நேற்று கழிவகத்துல ஒரு அழகான பரிசு பெட்டி பார்க்கின்றேன் என்று நினைக்கிறேன். போங்கள். அற்புதம், பாருங்கள், ஒரு செய்தித்தாள். ஓ, ஆம் 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 ஆம். வா, தோரண வர்ண சீட்டு. அதை வீட்டிற்கே ஒட்டி கிடக்கலாம். மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்பொழுது நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஓ, முட்டை நாற்காலி என் கூரையில் அற்புதமாக இருக்கும். நல்லா இருக்கிறது. அண்ணா மைக், இது மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்ன? அதை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? இது கொண்டு நான் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரம் தயாரித்து அனைத்தையும் அலங்கரிப்பேன். ஒரு வினாடி. பனை கொத்துகள். நான் ஒரு மேதை. மற்றபடி எனக்கு ஆப்பிள்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கைக்கு ஒரு முழு பியாக்கே இருக்கு. அதை எனது மரத்துடன் அலங்கரிக்க முடியும். ஹே ஹே. ஓ, அதை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக நமது கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பனிக்கோலம் தேவை. அதிசயமாக இருக்கிறது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடலாட்டை பெறுவோம். பண்டிகை கால மனநிலைக்கு வந்துவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய அலங்காரம் வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, என்ன நடக்கிறது? நிறுத்து. ஓ, அது மைக் கிட்டிய பார்த்தாச்சு. பரவாயில்லை ஹென்றி. ஹலோ. அடுத்த முறை என்னை அவமதிக்காதே. நீ மூச்சு விடலாம். ஓ, இந்த வெள்ளை காகிதம் என்னை யாராக நினைவுபடுத்துகிறது தெரியுமா? இது பனி போல உள்ளது. ஆமாம், நான் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னை கேள்விப்பட்டீர்கள். சரி, என் வீடு மேலும் அழகாகவும் விழா காலத்திற்கேற்றதாகவும் மாறும். மேலும் இதிலிருந்து ஒரு தொலைநோக்கி உருவாக்கலாம். ஓ, பிரிட்னி மூக்க உரைக்கிறாளா? சரி, கவலைப்படாதே. மாண்டி. ஆஹா, அவள் எப்போதும் போல ஆட்டோகிராப் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்படி கொண்டு போகவில்லை மகாதேரா. வீட்டை அலங்கரிக்க எனக்கு உதவினால் பின்னர் உனக்கு கையொப்பம் கிடைக்கும். நான் உன்னை பிடித்தேன். எல்லாம் இப்போது தயாராக இருக்கும். நன்றாக இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அறையை வரைவதற்கு தொடங்கலாமா? தீச்சாயம் அமிழ்த்தாலும் கூட உன்னால் ஆகினால் செய்யவே செய்வேன். நீ அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்ன? ஓப்ஸ். அந்த ரசிகர்கள், அதற்கு முடிவே இல்லை. அதுவே உங்களால் செய்ய முடிகிறதையா? ஒரு நிமிடம். இப்படிப்பட்ட அற்புதமான மாலையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அலங்காரத்தையும் பாருங்கள். நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. இதோ ஒரு கையொப்பம். ஆனால் தேவையற்ற முத்தங்கள் வேண்டாம். குட்பை. பை பை. நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது. என் கிறிஸ்துமஸ் மரத்தை கூப்பிட வேண்டும். ஆம், வணக்கம். ஆம், நான் இங்குதான். இனி எங்காகவும் உழைக்கணும். எனக்கு கூடுதல் பணி தேவை. அது அழகாக இருக்கிறது. இதோ உங்கள் பணம். எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஒரு பண்டிகை கோடை மற்றும் ஒரு செல்வி. நிச்சயமாக. ஓ சரி,
முதலில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பிரிட்னி, மிகவும் விவசாயம். ஹலோ இனிமையானவளே, உன்னுடைய உதவி அவசரமாக தேவை. ஹே, நீங்கள் அறையையோ இல்லையோ பூச வாய்ப்புள்ளது. பெரிது. ஓ ஓ அன்பே, சரி, இப்போ எனக்கு அது எல்லாமே நான் போடும் உடை போல தங்கமாக இருக்கணும். பாய் பாய். நன்றி. ஓ, இது அழகாக இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒரு சவாலை சந்தித்து வருகிறோம். நான் வெற்றி பெற வேண்டும். ஹலோ, சரி, என் வடிவமைப்பாளர், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்ன மொத்தம்? ஹூம், என்ன? நீங்கள் என்ன பாக்குறீங்க? சராசரி. என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். செம்படர் கொண்டு தொடங்குவோம். அது இப்போது ஃபேஷனில் இருக்கும். அந்நியவர்களால் உங்க வீட்டை பெரிய புத்தாண்டு விருந்து ஆக்கி விடுவேன். அது தங்கத்தை விட பிரகாசமாக இருக்கும். தங்கத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு இங்கு சில தங்க கட்டிகள் உள்ளன. அட, இங்கேதான் இருக்காங்க. ஒரு சிறந்த சின்ன தொடுதல், ஒரு சிறந்த சின்ன தங்க வீட்டு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். சரி, மறந்து போச்சு. இது என் புத்தாண்டு அதிசயம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி இருக்கு? வாவ், அது அற்புதமானது. நீங்க வேற லெவல் மேதர். உங்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி. என் பொண்ணான வீட்டிற்கெல்லாம் தேவா வெறும் பணத்தின் முதுவெளி போல இருக்கிறது. வா, நான் அதை பிடிக்கிறேன். ஏய், சிறிய திருடன், என் பணத்தை திருடாதே. உன் வீட்டுக்கு போ. அத வில்லைன்னு நான் சொல்ல முடியுமானால்? ஏய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னும் முடியலை. என் வீட்டுக்குள் நிறுவலாம். போலிவான பாய்களை பார்த்து தாழ்த்து. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். எனக்கு நில வேண்டும். என் கைகளும் தேவை. அதை யார் எடுத்துக்கொள்வார்கள்? என் கையெழுத்துக்கள் எல்லா சுவர்களிலும் உள்ளன. இது நன்றாகவும் எவ்விதமாக இருக்கும். சிறிது பச்சையை சேர்ப்போம். வாவ், மஞ்சள் மற்றும் சிவப்பு. அடுத்து போகலாம். நமக்கு சில அலமாரிகள் தேவை. அருமை பைன்கோன்கள், மேலும் ஒரு கிறிஸ்துமஸ் மரம். கண்டிப்பாக எல்லாமே மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதை பாருங்கள், என்ன அழகானது. வாவ் வாவ் வாவ். சரி சரி சரி. கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வளவு இருந்தாலும் குறைவே. சம்மதிக்கிறீர்களா? இதோ அந்த விளக்கு. நான் என்ன செய்றேன் என்பதை நீ அறிவியா? எனக்கு சில வினாடிகள் கொடு. வா, அதுவே அழகாக இருக்கின்றது. அது ஒரு சிறிய பனி மனிதன். சரி, ஓ, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. ஒரு பழைய புத்தகம். அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். மலைகளுடன் ஒரு கிராமம். சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு ஜன்னல் போல உள்ளது. எனது விருப்பமான சூடாவை சாப்பிடலாம். உணர்ந்து கொள்வீர். உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் வேண்டுமா? நீங்கள் கான்களால் ஒரு மேசை உருவாக்கலாம். இப்போது புத்தாண்டை கொண்டாடத்துக்கு எல்லாம் தயார். இது மிகவும் விருந்தாளியாவானது. நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது ஒரு பீன் பேக். ஆம், அருமை. என் வீட்டை அலங்கரிக்க ஈயோடு இருந்து தொடங்கலாம். முதலில் குளிர்காலத்தில் என்னை உஷ்ணமாக வைத்திருக்க அடியில் ஒரு மெல்லிய கம்பளி போடுகிறேன். மேலும் ஒரு பளபளப்பான நட்சத்திரத்தையும்
மேலும் சில ஞான் காட்சி பலகைகளையும் தொங்க விடுவோம். என் சுவர்கள் இப்போது அற்புதமாக தோன்றுகின்றன. மேம், நன்று. அங்கே ஹார்ட்டின் வடிவத்தில் சில அலமாரிகள் வைக்கும். என் அழகான அலங்காரங்களை, எனது அழகான அரச கொடிமுடி மற்றும் என் மாட்சிமையான ஐஃபல் கோபுரத்தை அங்கே வைக்கிறேன். அது எனக்கு பாரிஸில் கொடுக்கப்பட்டது. ஒரு வீட்டை அலங்கரிப்பது மிகவும் சந்தோஷமானதும் பரபரப்பானதும் ஆகும். ஒரு மேசையை ஒரு கண்ணாடியுடன் மூலையில் வைக்கிறேன். என்னையே பற்றி ரசிப்பேன். பின்னர் நகங்களை செம்மைப்படுத்துவேன். அழகு. என்னுடைய அனைத்து மேக்கப்பும் இங்கே பொருந்துமா என ஆய்வேனாம். இப்பொழுது பரிசோதிப்போம். ஆமாம், இது ஒரு அதிசயமே. கிறிஸ்துமஸ் மாட்டில் எங்கள் பெற்றோர் எப்போதும் இதை தொங்குவிக்க முடியும். அது எனக்கு தெரியுமா? அவை சிலிண்டர்கள், பிராண்டட் சிலிண்டர்கள். நிச்சயமாக. காத்திருக்கவும். மென்மையான மேல்குட்டிகளை சியாண்டு வருவோம். இப்போது அபாரம் இருக்கும். அழகானதாகவும். மூவா. வணக்கம் அனைவருக்கும். இந்ததை நான் விரும்புகிறேன். அக்க எல்லாம் மோசமாக நைத்தா. நாம் இதை அவசரமாக சரி செய்ய வேண்டும். ஓ, அந்த மெத்தை போன்ற குஷன்களை பாருங்கள். மேல் பகுதியில் என் நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, பொன்னிற அச்சுகளே, நிச்சயமாக. வாவ், அதை பாருங்கள். ஆமாம், தொடரும் நேரம். நிச்சயம் சில கூடுதல் பொன்னழகும் கிறிஸ்துமஸ் அலங்காரமும் வேண்டும். வாவ், அற்புதம். ஹும் என் எல்லா பொருள்களுக்கும் கட்டாயமாக சில அலமாரிகள் வேண்டும். அந்த கிரீட வடிவங்கள் அருமையாக இருக்கின்றன. ஓ, எனது அனைத்து அலங்காரங்களையும் அங்கு வைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓப், இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். அழகாக இருக்கிறது. மூலையில் நான் ஒரு மேசையை வைக்கிறேன். ஆனால் ஒரு டேபிள் மட்டும் அல்ல. இந்த அழகான தேவதையை பாருங்கள். மேலும் சிற்றூட்டு பொருட்களையும். நல்லது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எனக்கு ஒரு டிவி தேவை. நான் புத்தாண்டு காமெடி படங்கள் பார்க்க முடியும். அம்மா, இது ரொம்பவே சிரிப்பானது. நல்லது. எல்லோரும் படுக்கைக்கு செல்லவும். சாண்டா கிளாஸ் விரைவில் வருவாரு மற்றும் பரிசுகள் கொண்டு வருவார். நல்லா தூங்குங்க. ஹோ ஹோ ஹோ, பிரிட்னி அவளுக்கு இந்த பொன்னான பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மேண்டிக்கு நம்ம அழகு குயின் நான் ஒரு ஆடம்பரமான பரிசும் வாங்கி இருக்கிறேன். மற்றும் ஓ நான் இங்கே இல்லை. சாண்டா, அவர் எங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என் கனவின் பர்கர். நன்றி சாண்டா. வேயாவ், எனக்கும் எனது பரிசு மிகவும் பிடிச்சிடுச்சு. ஓ வேயாவ், ஒரு வளைய வடிவில் ஒரு பிங்க் லாலிபாப் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தேன். இது அருமை. கூல், இருங்கள். என்னிடம் ஒரு சதுப்பு நில கேக் இருக்கிறது. இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். நம்ப முடியவில்லை. சாண்டா அவரது இல்லத்துக்கு திரும்ப பறக்கிறார். ஹுரே! அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ, ஜிம்,
நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவுவேன். நிக்கோல், வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் திருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொறுங்கள், எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளி கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே. எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை எண்ணம் ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள். நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகியோகளை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா? கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போல் இருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான மௌனம். இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே, ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். ஓ, லிலி. சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. ஐயோ, ஆப்ஸ், யப்ஸ், பிழை. அவளை உதவி விடுவோம். ஆப், நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி, அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம். ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம். நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன? எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம்.
பிங்கோ வாவ் அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் நினைக்கிறேன். யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிட கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிட பூசணி வந்தது? இதுக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல. என்னால் பாருங்க. சமையல் அறையில் என்ன நடந்தது? நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கம் தள்ளுவேன். நன்றி பாட்டி. பின்னர் சந்திப்போம். இணைப்பு. என்னை பாருங்கள். ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. என் பாரம் இப்போது நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன லெஸ்டன்? சக. இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு. அதில் ஒரு ரகசியம் என்ன? உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும். ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3 2 1 3 2 1. இல்லை. அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமா உள்ளது. ஹூரே! நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. வாருங்கள் பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. ஆம், நான் குருடு. ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலய வடிவத்து. மேலும் மேலும் கழிவு மேலும் 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 நல்லது மேலும் என்னவே ஆனாலும் என்ன நாம இதை முயற்சி செய்யலாம். அது என்ன லூயி? வேகம், விரைவான ஒன்று. நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் ஓ, நிக்கோல், கவனமாக இரு. ஹெலி, மன்னிக்கவும். லில்லி, உனக்கு ஒரு உணவு இருக்கிறது. சரி, பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். மியாவ் மியாவ். அமைதியாக இரு. மியாவ். சும்மா அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு வெற்றியம் கிளீனர் வாங்கிவிட்டேன்.
ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நிறங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாயிருக்கிறோம். ஆமா, எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல் நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். தாற்போம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். வேற சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Kelly and single true waitress. சரி, தற்காலிக கெட் பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now Shireen Dodger. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு இப்படியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையில் இருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி, ஹே சூஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி, En hasare truther wargris surgery in Turkey. Çoban sosyersyon saglet. Full peyzer pigel. Eli saglet suri. Like clockwork. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே. நான் பதிவு, நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பை. சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரை சேர்ந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர்.
நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். என்ன நான் என்ன செய்ய வேண்டும்? சரி இதை பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை, லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம். இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம். இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்ச பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று நான் விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்கள், உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? to make ice for it. Sir, pasta. Really circle for it. Good மாவனை எடுக்கிறோம். ஹார்ஸ் கிட்ஸ்டோடியல. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? பிரின் ரொட்டவர் is for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டான்ட்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன?
ஆண்டி என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஹூ சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது, ஆனால் ரொம்ப காரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா?